டக்கு டக்கு டக்கு. என்னுடைய பெயர் என்ன? டக்கு டக்கு. கன்னடாட்ற நீங்க தானே டக்கு டக்கு டக்குன்னு வரணும். ஊனு கேளு. நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? நீங்க தானே ஊங்கொட்டு சொன்னீங்க. என்னுடைய பெயர் என்ன? என்னடா பல்ல காட்டுற? அட நீங்க தானே ஈன்னு கொட்டு சொன்னீங்க. என்னையா திருப்பி திருப்பி வாய் பேசாத. நீ போட்டியான்னு கேட்டேன். போடுங்க போடுங்க உங்களுக்கு நான் என்னங்கிறேன். நான் ஜபிக்கும்பதாக வந்திருக்கும் போது யாருக்கு சாமி முழு சளி இருக்க மாட்டேங்குது. அது இருமுறாங்க. அது உனக்கு அங்கனத்துல நோட்டம். அது காதல வந்து அடைக்குது. நான் ஜபிக்கும்பதாக வந்திருக்கும் போது பொழுது என்ன யாருன்னு தெரிந்தாய்? ஆமாங்க எனக்கு தெரியுங்க. எப்படா ஒரு கரையா ஊரா கோரகாடு பங்காளி எனக்கு பங்க ஒரு மூட்டை போட்டாரு அந்த பங்காளி. உனக்கு போட்டாங்களா? அதெல்லாம் எப்ப போட்டாங்க? என்னை கட்டுவீங்க? என்னைக்கெல்லாம் கட்டணும். இருந்தாலும் இந்த சூழ்ந்த சபையில வந்திருக்கீங்களே. யாரு? என்னுடைய பேர் என்ன? நான் ஒவ்வொன்று வந்திருக்கின்றேன். ஆகட்டும். காதை செவி கொடுத்து கேட்கணும். எடக்கமிட கால ஏதாச்சும் வார்த்தை பேசணும். கம்னூரா எழுப்பி ஆளுக்கு ஒரு டீ கொடுத்துருவாடா. மூத்திரம் விட்டுட்டே போறாங்க. நான் வந்தான் பாரு, அவன் விட்டு மூத்திரம் தான். இதுல இருந்து பந்தலுக்குள்ள மாதிரி போயிருக்கு. வாயில காட்டி விடுவோம் தாயோடி. பல்லு தடுக்கும். நெஞ்சல குத்துறை, முதுகுல குத்துறை, நடுவந்தரி எலும்பு இருக்கு, அல்லையில குத்துறை. குடும்பம்னு வெளியே வந்துட்டேன். கோபத்துல கூட ஏத்தி விடுண்டா. குடலு வெளியில வந்துரும். முன்ன எங்க அப்படி குடும்பம்னு வெளியில வந்துட்டேன். உள்ள போக மாட்டேன். விட்டுட்டு தான் போகணுங்கிற. ஆமாடா. அருமையான இடம் ஒண்ணு. எங்க?
வாழைப்பழத்தை உரிச்சு விட்டா எப்படி மெது போகுது அதே மாதிரி போகும். எங்க எங்க ஆனா ஒரு விண்ணப்பம் எங்க லேசா கொஞ்சம் கவிச்சு அடிக்கும். அது நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா என் குழாயில இது சௌரியம்டா. அப்படியாவது விட்டுறாதப்பா புடிச்சுன்னு முட்டு. ஆமா பேரு சொன்ன நுழைந்தாலோ எந்த ஆரணிய மாநகரத்திலே வேட்டையாடக்கூடிய பொன்னை வேடன் என்றறிந்தாயா என்ன? வேட்டையாடக்கூடியவை பணத்துல கானகத்துக்கு வேட்டையாடுவது மிருக ஜாதிகளே. மிருக ஜாதிங்க. ஆமாடா, என் பசி பொறுப்பதுதான் என்னுடைய வேலை. வேட்டையாடுவேன். சரி, அப்படி வேட்டையாடி ஆடி அனல்ல காய்ச்சுவேன். நெருப்புல வேக வைக்க மாட்டியா? ஆஹா. சும்மா லைட் அப்படி மேம்போக்கா. அப்படி லேசா கலட்டுவேன் தோலை. நீ கையை வச்சாலும் கலட்ட வேணாம், தானா கலந்துக்கும் தோல். ஆமாங்க, அப்படி எடுத்து உள்ள விடுவேன். தோலை கழட்டியா? ஆமாடா, தோலை கழட்டி அப்படியே நீயே விடுற போதே கலந்துக்கிட்டு போகுமே. என்ன சொல்றான்? நீ ஏடா சொல்ற, நான் ஏடா சொல்றேன்? நீ ஏன் போய் கையத்தை பண்ணிக்கிட்டு தோலை கழட்டுற? விட்டா அதே உறிஞ்சிக்கிட்டு போகும். நீ சொல்றது வேறடா. இந்த விளையாட்டெல்லாம் வேற ஒழுக்கமா நடந்துங்க. கானகத்தில் வேட்டையாடக்கூடிய மிருகங்களை அதனால அதான் செய்வ. அப்படி வேட்டையாடக்கூடிய மிருகங்களை இன்னைக்கு பசி ஆயிடுச்சு. அதுக்கு கண்ணு தெரியுது, எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்குது. என்னடா சொல்ற? நேத்து கொடுத்தா கம்முன்னு அழுவாச்சு நிறுத்தி போலாம்னு பார்த்தா தூங்கி போயிடுச்சு. என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? எதனால வச்சிருக்கிறியான்னு கேக்குறீங்க? வேட்டையாடுவதற்காக பொருள் வச்சிருக்கிறியாண்டே. குழல் 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 அழைச்சிருக்கிறேன். எல்லாமே அம்பு, ஆயுதம், வில்லு, புழுன்னு எல்லாமே வச்சிருக்கேன். வேட்டையாடுறதுக்கு எல்லாம் எடுத்துக்க பூராமே. சரி, போலாம் போலாம். இப்பதாங்க ஒரு 2 வேட்டை இப்படி கை எப்படி நீக்கிட்டே போகுது. அதான் 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 அது தப்பிச்சுக்க மாட்டேங்குது, சிக்கி போயிடும். என்னங்க ஆரணி மரகாலங்க வேண்டி தூரம் வந்துட்டோம். நீண்ட தூரம். எங்கடா ஒண்ணு கூட என் கண்ணுக்கு அகப்படல. ஒரே மிருகத்தை கூட காணுங்கள. வேடம் புறப்பட்டா மிருக ஜாதிகள் நேராளமாக கிடைக்கும். ஏண்டா குமாரு இப்படி வம்பாக்குது, விட்டுலாமா? என்ன ஒரு மிருகத்தை கூட காணும். மூஞ்சிக்கிட்டியா? என் கயத்தை புகுந்த ஆட மாட்டா. கழுவு அதான் ஆட மாட்டேன். மரப்புளுத்தி மரங்கள் அதுவும் பரவாத்தாங்க. அது நல்லா இருக்காதுல்ல.
பின்ன எதுதான் ருசியா சாப்பிடுவேன். புறா வேட்டையாடுவேன். புறா, மயில் மயில், ஓடுகிறத மான், மான், அது முச்சல், இதெல்லாம் வேட்டையாடுவேன். வேட்டையாடி குடும்பெல்லாம் வேட்டையாடுண்டா. நான் தெரியுதான் இந்த ஆளு இருந்தாலும் வச்சுக்கிட்டேன். உன் வேலையெல்லாம் தெரியாது. என்னடா தெரியும்? இல்ல. நீ எப்ப கண்டுபிடிக்க போற? உடும்பு. உடும்பு வேட்டை. அதனால ரொம்ப பசியா இருக்குது. பசிக்குதுடா. அதனால வேட்டையாட போகணும்ல. ஆமா, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். போலாமா? போனா நம்ம கண்ணுக்கு ஏதாவது அகப்படாதையா போயிட போகுது. ஒண்ணு திக்காதியா போயிட போகுது. புழு